என்ன காலிங் பெல்லியே காணோம்? நான் வேணா சத்தம் போட்டு கூப்பிடவா? நோ. ஓகே. வரான் வரான். என்ன வேணும் உங்களுக்கு? உள்ள போய் பேசலாமா தனபால்? எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க? டேய், எங்களை பார்த்தா தெரியல? நாங்க மணிமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம். அம்மா உள்ளார போய் பேசணும்ன்றாங்க. உள்ள வாங்க. போங்க மேடம். அவன் உண்மையாலவே நம்மள போலீஸ்னு நம்பிட்டானா? போடி. வாங்க. ஹேட்டையா, கான்ஸ்டபிள்ஸ். எஸ் மேடம். ஆளுக்கு ஒரு பக்கம் வீட்டை சர்ச் பண்ணுங்க. ஓகே மேடம். யான் வீட்டு எதுக்கு செக் பண்றீங்க? இங்க நான் மட்டும் தான் பேசணும். கோ. எஸ் மேடம். இந்தாங்க. மணிமங்கலத்துல ராமசாமிங்கிற ஒருத்தர் கரண்ட் ஷாக் அடிச்சு செத்த விஷயம் அது உனக்கு தெரியுமா? தெரியும் மேடம். பேப்பர்ல படிச்சேன். பக்கத்து வயல்காரன் தான் ஏதோ தனிப்பட்ட வகையில அப்படி பண்ணிட்டான்னு சொன்னாங்க. அவரு பண்ணல. போலீஸ் கூட அவரை புடிச்சு வச்சிருக்கேன் மேடம். அவரு பண்ணதா சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் ஆயிருக்காரு. ஆனா உண்மையான குற்றவாளியா தான் நாங்க தேடி வந்திருக்கோம். என்ன பழக்கப்பட்ட ஸ்மெல்லா இருக்கு? குழந்தை. ஒரு கொலகாரன் இவ்வளோ காஸ்ட்லியான சரக்கு அடிக்கிறான். மணிமங்கல ஜமீன் நானு. எனக்கு லோக்கல் சரக்கு கூட வழி இல்லாம இருக்கேனே. அங்க ஏதாவது கிடைச்சதா? இல்ல, அங்க ஏதாவது கிடைச்சதா? அப்பா என்ன பண்ற? இல்ல, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, நீ சரக்கு அடிச்சிட்டு இருக்க. இல்லம்மா, கொலகாரன் ஒரிஜினல் சரக்கு அடிக்கிறானா டூப்ளிகேட் சரக்கு அடிக்கிறானா நாளைக்கு ரிப்போர்ட்ல சப்மிட் பண்ணோம்ல, அதான் குடிச்சு பார்க்கலாம்னு இருக்கேன். அப்படியே நல்ல போடு. நம்மளே டூப்ளிகேட் தான். இது ஒரிஜினல் சரக்கா இல்லையான்னு பாக்குறியா? வை கீழே. ஓகே. கீழே வை. வா. அது போ போ. அது இருக்கட்டும். அந்த சம்பவம் நடந்த புதன்கிழமை காலையில நீயும் உன் ஃப்ரெண்டும் மணிமங்கலத்துக்கு வந்ததா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது உண்மையா? ஐயோ இல்லையே மேடம். நான் எதுக்கு மேடம் அங்க வர போறேன்? தனபால், போய் சொல்லலான்னு நினைக்காத. TN23 DZ0542 அந்த வண்டியில அந்த ஊருக்குள்ள நீ வந்ததை பார்த்த ஐ விட்னஸ் இருக்கு. புதன்கிழமை தானே மேடம்? நானும் என் ஃப்ரெண்டும் அந்த ஊருக்கு வந்தோம். காலங்காத்தால அந்த ஊருக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? பக்கத்து ஊர்ல கோயில் திருவிழா மேடம். அதை பார்த்துட்டு அப்படியே அங்க வந்தேன் மேடம். அங்க இருந்து நீங்க வரும்போது கதிர் பைக்ல மோத போயிருக்கீங்க. அது உண்மையா இல்லையா? ஒருத்தர் மேல மோத போனோம். ஆனா அது கதிரா வேற யாரான்னு எங்களுக்கு தெரியாது. சோ அந்த நேரத்துல நீங்க மோத போயிருக்கீங்க, உண்மைதானே? ஆமா மேடம். ஏன்னா நீங்க பைக்ல மோத போன அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் அந்த ராமசாமி உடம்புல கரண்ட் பாஸ் ஆயிருக்கு. அதனாலதான் உங்களை விசாரிக்க வந்திருக்கோம். இந்த போட்டோல உன் கூட இருக்கிறது யாரு? என் ஃப்ரெண்டு மேடம். அதாவது உன் கூட அந்த சம்பவ இடத்துக்கு வந்தவன், அப்படிதானே? என் கூட திருவிழாக்கு வந்தவன் மேடம். அப்ப அந்த பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தாருல, அது அவரை ஒழுங்கா பார்க்கல. அது ஊனி ஊனி நடப்பாங்கல்ல, அந்த குச்சி இருந்துச்சு.
அது அவரை நான் தான் தூக்கி விட்டேன், குச்சியையும் கையில் எடுத்து நான் தான் கொடுத்தேன். அந்த கொலை நடந்த இடத்துல ஒரு கால் அச்சு மட்டும்தான் இருக்கு. இன்னொரு கால் அச்சுக்கு பதிலா அவன் கையில வச்சிருக்கிற ஸ்டிக்கோட மார்க் மட்டும்தான் இருக்கு. சோ நீங்க 2 பேரும் தான் அந்த கொலைய பண்ணிருக்கீங்க. மேடம், என்ன மேடம் சம்பந்தம் இல்லாம என் மேல பழி போடுறீங்க? நாங்க 2 பேரும் கோயில் திருவிழாக்கு போயிட்டு வந்தோம் மேடம். அதுக்கு மேல எங்களுக்கு எதுவும் தெரியாது மேடம். நீ என்னோட கிளம்பி வா. உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிறத நாங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறோம். நாம தான் ஸ்டேஷனுக்கே போறது இல்லையே, இவனை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறோம்? ரைஸ் மில்லுக்கு தூக்கிட்டு போய் வச்சு கும்மு கும்முன்னு குத்துவோம். அப்போ உண்மை வெளியே வரும்ல. மேடம், நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப், என்ன அப்படிலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? வாரண்டா? விட்டா செவல திரும்பிடும். உன் மூஞ்சில பிச்சங்கைய வைக்க. கான்ஸ்டபிள், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எஸ் மேடம். ஏய், இப்போ நீ வர போறியா இல்லையா? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை மேடம். நான் எங்க வேணாலும் வரேன். முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன். சரி, போயிட்டு வா. ஏய் நில்லு. என்ன பார்த்தா இழிச்சவாய மாதிரி இருக்கா உனக்கு? அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? நான் உன் கூடவே இருப்பேன். என் கண்ணு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும். நீ என் கூட வா.